அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது நம்மளுடைய நேற்றைக்கு நைட்டு, அதாவது ஏஐட்ரிபிள்சி ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ் ரிலீஸ்னு ஒரு சில வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? அந்த வீடியோக்கான ஸ்பெசிஃபிக்கான கமெண்ட் மட்டும் நமக்கு வந்து நியர்லி ஒரு 50 கமெண்ட்ஸ் பக்கம் வந்திருக்குங்க. ஸோ அந்த கமெண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த கமெண்ட்டை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாருக்கும் நம்ம வந்து கொடுப்போம். சரியா? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் கீப் ஆன் ஃபாலோயிங் அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சார் அடுத்து கேட்டிருக்காங்க, சார் 513 பிசி கட் ஆஃப் 92.5 ஸ்டேட் கோட்டாவில் பிஎஸ்எம்எஸ் கிடைக்குமா ப்ளீஸ் எனி ஒன். கண்டிப்பாக இவர் இது 513 சரி 513 இவர் மேபி இதில் வந்து கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பாக ஸ்டேட்டில் கிடைக்கும். செல்வா ஏஜென்சி கண்டிப்பாக கிடைக்கும். விஷ்ணுப்ரியா சார் 311 பிசி 7.5 ஏதாவது கிடைக்குமா சார்? 7.5 வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டு அல்லது ஆல் இண்டியாவில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு உண்டு. மேனேஜ்மெண்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுத்து வந்து பார்ப்போம். நமக்கு எத்தனை முன்னாடி இருக்காங்கன்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதன் பிறகு சக்திகாஸ் சார் எனக்கு கவர்மெண்ட்ஸ் த மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி கிடச்சிருக்கு. வாழ்த்துக்கள். இன்னும் சிறப்பாக செய்யுங்க. இடத்த விட்டுறாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கீப் ஆன் ஃபாலோயிங். உங்களோட மெசேஜில் நேம் அண்ட் மெசேஜ் போட்டு என்னோட இதில் வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று கொடுத்து வச்சுருங்க. அடுத்தது மாறி சார் 106126 காட் அலாட்டட் இன் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஐ ட்ரை நாகர்கோவில் ஆயுர்வேதா காலேஜ். ஓகே, அதாவது நீங்கள் உங்களோட மார்க்கு எடுத்திருக்கீங்க, சந்தோஷம். அண்ட் உங்களோட ஆப்ஷனாக நீங்கள் ஆயுர்வேதா சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுவுமே உங்களோட ஓன் விஷ். ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் ரவுண்டில் கிடைக்குமான்றதை கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் கிடைக்கலன்னா திரும்ப ரவுண்ட் 1ல் கிடைக்கக்கூடிய காலேஜில் கிடைச்ச காலேஜை திரும்பவும் போய் நீங்கள் வந்து உரிமை கொண்டாட முடியாது. சரியா? ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குது. செகண்ட் ரவுண்டில் ஏதாவது கிடச்சிட்டா சரியா? செகண்ட் ரவுண்டில் நீங்கள் அப்கிரேடேஷன் கொடுத்து கிடைக்கலன்னா நீங்கள் திரும்பவும் நிஸ்ஸே போய் திரும்பவும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? பட் ஆனால் அப்கிரேடேஷன் கொடுத்து போகிறீங்க அப்படின்னா ரவுண்ட் 2ல் ஏதாவது காலேஜ் கிடச்சிருச்சுன்னா, இல்லை நாகர்கோவில் இல்லாமல் நீங்கள் ஆப்ஷனில் நாகர்கோவில் மட்டும் வைங்க. ரைட்டா? இல்லை ஆயுர்வேதாவில் வேறு ஏதாவது வைக்கிறேன்னா வேறு ஏதாவது வச்சுக்கோங்க உங்களோட விருப்பத்தின் பேரில். இல்லை ஒன்று தான் வைக்கிறேன், கிடைச்சா பார்ப்போம், கிடைக்கலன்னா நெஸ்லியே படிக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் பண்ணிங்க. சார் நேஷனல் ஹோப் இதில் ஓப்பன் கோட்டாவில் 33 சீட்னு மேட்ரிக்ஸில் இருக்குது. பட் ப்ரொவிஷனல் ரிசல்ட்டில் 18 சீட் தான் சார் அலாட் ஆகி இருக்குது. சார் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சார். நேஷனல் ஹோமியோபதி எத்தனை பேர் போட்டாங்கன்னு தெரில. ஸோ ஓகே, நான் இதை வந்து உங்களுக்கு பார்த்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இன்கேஸ் உங்களுக்கு எதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா ஏஐட்ரிபிள்சிக்கு நீங்கள் ஒரு மெயில் மட்டும் நைட்டே கொடுத்துருங்க. அதன் பிறகு சார் என் ரேங்க் வரல, ரவுண்ட் 2 போகலாமா சார்? நெஸ்ஸுக்கு ரேங்க் எபோவ் 2 lakhs. அந்த 2 lakh 1 lakh 1.5 lakhs ரேங்கை பார்க்காதீங்க. ஏன்னா இது வந்து ஓவரால் அப்ளிகேஷன் ஆல் இண்டியா நீட்டோட ஓவரால் ரேங்க் அது. ஸோ டெஃபினட்டாக தட் வான்ட் ஹெல்ப் யூ. ஏன்னா 2 லட்சம் இருக்கிறவங்க எம்பிபிஎஸ் காசு கொடுத்தும் போயிருக்கலாம். புரியுது? 2,01,000 நீங்கள் 2 லட்சமாக இருக்கலாம். நீங்கள் இங்கே வந்து நிற்பீங்க. ஸோ டெஃபினட்டாக பாலா அந்த மாதிரியான கான்செப்ட்ஸை நம்ம இங்கே கொண்டு வர வேண்டாம். ஸோ அது வந்து இதுக்கு செட் ஆகாது. சரியா? ரேங்கை பார்க்காதீங்க. அடுத்த 2 அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மூவ் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்டேட்டில் கிடைக்கணும், ஸ்டேட்டுக்கு வந்துடுங்க. சார் 501 எம்பிசி செகண்ட் ரவுண்ட்லையாவது நிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? நீங்கள் செகண்ட் ரவுண்டு அப்ளை பண்ணுங்கள். கிடச்சதுனா லக்கு, இல்லைனா அதோட எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடுங்க. ஒரே ஒரு காலேஜ்னால் அது மட்டும்தான் வேணும் அப்படின்னா அது மட்டும்தான் போடுங்க. சரியா? இல்லை நான் கவர்மெண்ட்ஸ் ஏதாவது காலேஜ் ஏதாவது போடுறேன் சார், இல்லை கவர்மெண்ட் ஆயுர்வேதா போடுறேன் அப்படின்னா உங்களோட விருப்பத்தின் பேர் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். சார் வெதர் வி நீட் டு சி கேட்டகரி ரேங்க் ஆர் ஆல் இன். மேக்ஸிமம் அது வந்து ஆல் இண்டியா ரேங்க் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். கேட்டகரி ரேங்கோட அது கேட்டகரி ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க அக்ஷரா. அடுத்தது சார் வேல்ஸ் ஐ ஹவ் அப்ளைட் ஃபார் ஏஐட்ரிபிள்சி ரவுண்ட் 1 சென்னை ஒன்லி, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ரவுண்ட் 2. ஹவு கேன் ஐ கெட் ரீஃபண்ட் ஆர் செக்யூரிட்டி டெபாசிட் சார்? அதாவது நீங்கள் ரவுண்ட் 1 பண்ணீங்க, பட் ஆனால் கிடைக்கல, நீங்கள் ரவுண்ட் 2க்கு போகவும் விரும்பலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீ எக்ஸிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நாளை மறுநாள் அது ஓப்பன் ஆகும். பொறுமையாக இருங்க. உடனே போய் ஏதாவது அழுத்தி ஏதாவது ஒன்று இதாகிட போகுது. இயர்லியாக வெளியே வந்துட்டிங்கன்னா அது தான் ஆகிடும். ஸோ அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படின்றது இந்த 3 ரவுண்டும் முடிஞ்ச பிறகு ஏஐட்ரிபிள்சி ஒரு ப்ரௌச்சர் ரிலீஸ் பண்ணுவான். அதில் யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் கொடுக்கப்படும் அப்படின்ற நேம் இருக்கும். அந்த அக்கௌண்ட் அந்த நேம் வந்து உங்களோட நேமா அப்படின்றத ரேங்க் லிஸ்ட் படி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு அதிலிருந்து ஒரு 10 நாளில் அமௌண்ட் வந்துடும். சரியா? சார் நாட் அலர்ட்டட்னா அப்வர்ட் மூவ்மெண்ட் ஏதாச்சும் இருக்குமா? அதாவது ரிப்ளை பண்ணுங்கள் சார், ப்ளீஸ் சார். இல்லைனா ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்து செகண்ட் ரவுண்ட் போகணுமா? ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்து செகண்ட் ரவுண்ட் போக வேண்டாம். நீங்கள் அப்போர்ட் மூவ்மெண்ட் அதில் இருக்கும். அப்போர்ட் கொடுத்து டேரெக்டாகவே நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு போய்க்கலாம். செகண்ட் ரவுண்ட் போன பிறகு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துக்கலாம். சார் இஃப் ஐ ஜாயின் திருநெல்வேலி காலேஜ் இன் ரவுண்ட் 1 கேன் ஐ ரிசைன் ஆஃப்டர் டிஎன் கவுன்சிலிங்?
in case I am getting in Chennai by okay second state quota, how much penalty I have to pay? திருநெல்வேலினா உங்களுக்கு 1 lakh penalty இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து திருநெல்வேலி நீங்கள் ஆப்ஷனில் சென்னை வைங்க. சென்னை வச்சு கிடச்சதுன்னா ஓகே. திருநெல்வேலி கிடச்சதுன்னா நீங்கள் வந்து எப்படி எக்ஸிட் கொடுத்தாலும் ரவுண்ட் 2ல் உங்களுக்கு வந்து பெனால்ட்டி இருக்கும். கிடச்சதுன்னா ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சிச்சின்னா பெனால்ட்டி இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடச்சிருக்கு, ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வெரி ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஜெயந்தி சார், எனக்கு ஏதாவது சீட்டும் அலர்ட் ஆகலை, பயமாக இருக்குது. மை நீட் 516 MBC ஸ்டேட்டில் கண்டிப்பாக கிடைக்கும், பயப்படாதீங்க. BSMS கண்டிப்பாக கிடைக்கும். யாராச்சும் ரிப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ரேங்க் லிஸ்ட்டு விட்ட பண்ணாடி டிசைட் பண்ண முடியும். ஆஸ்பிரண்ட் ஜெயந்தி, உங்களோட ஆஸ்பிரண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. OBC லாஸ்ட் ரேங்க் ஃபார் AACCC இஸ் அரவுண்ட் 1 to 1.21 lakhs. ஓகே, வெரி ஃபைன். அடுத்தது சார், இந்த பிடிஎஃப்பில் ஆல் இண்டியா கோட்டா மட்டும்தான் சார், இல்லை பொதுவாக போஸ்ட் கார்டில் போட்டவங்க ரைட் ஓகே மட்டும் இல்லை ரைட், அதாவது ஆல் இண்டியா கோட்டாலாம் இல்லைங்க, நீங்கள் போஸ்ட் கார்டில் போட்ட அப்ளிகேஷன் அப்படின்றது இன்னும் நடக்கவே இல்லை. வெயிட் பண்ணுங்கள் இந்து. ஸோ இது வந்து ஆன்லைனில் ஒரு அப்ளிகேஷன் நடந்துச்சு AACCCயில், அந்த கவுன்சிலிங்கான ரிசல்ட் எல்லாமே. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் ஸ்டேட்டுக்கு GAM போட்டிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் எந்த இதுக்கு போட்டிருக்கேன்றதை எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். சார் எகைன் ஒன் டவுட், இப்போ நான் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் போடலை. ஸோ எனக்கு செல்ஃப் ஃபினான்சிங் அல்லது ஆல் இண்டியா கோட்டா சீட் கிடைக்கலனா என்னால் மேனேஜ்மெண்ட்டில் கூட சேர முடியாத சார். ரைட் ஓகே, அதாவது மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் போடலைன்னா ஸோ எனக்கு ஸ்டேட் ஃபினான்சிங் மேக்ஸிமம் உங்களோட மார்க் என்னன்னு மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் எப்போவுமே போடுறப்போ நேமு, மார்க்கு, கேட்டகரி 7.5 இல்லையா, இது சேர்த்து போடுங்க. நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன், இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு வச்சுருங்க. சார் நிசன் கவர்மெண்ட் சித்தா காலேஜில் ரவுண்ட் 2 வேக்கன்சி இருக்குமா? பயமாக இருக்குது சார். உங்களோட மார்க் என்னது? நீங்கள் மார்க்கே சுதர்ஷினி ஆனந்தன் மார்க்கை மட்டும் அப்டேட் பண்ணுங்களேன். அதன் மை நீட் ஸ்கோர் யூசர் 349 MBC. கேன் ஐ கெட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜ்? கண்டிப்பாக ப்ரைவேட் காலேஜ் கிடைக்கும், பயப்படாதீங்க. ஃபீஸ் பண்ணிட்டாங்க, ப்ரைவேட்டு கிடைக்கும், ஃபீல் பண்ணாதீங்க, ப்ரைவேட் கிடைக்கும் உங்களுக்கு. சீட் உண்டு, கண்டிப்பாக சீட் உண்டு, பயப்படாதீங்க சரியா. ஏன்னா போடுற எல்லாருமே வரமாட்டாங்க, பயப்படாதீங்க. அதை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுங்க. ஏன்னா எல்லாருமே அடுத்த ரவுண்ட் படிக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க, அல்லது அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் ஏதாவது இதாகும்னு நினைப்பாங்க. ஏன்னா எல்லாருமே 2 years 3 years ரிப்பீட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ எப்படியாவது உங்களுக்குலாம் கிடச்சணும் அப்படின்னு நானும் பிரார்த்திச்சுக்கிறேன். சார் ரொம்ப பயமாக இருக்குது சார், கிடைக்கலனா எப்போ TN ரேங்க் விடுவாங்க? இன்னொரு 2 weeksல 1 or 2 weeksல விட்டுருவாங்க. அந்த பயம் அதை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். இதை வச்சு தான் முடிவு பண்ணணும், திரும்ப ரிப்பீட்டாக இல்லையான்னு. ஓகே, தைரியமாக முடிவு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. 492 கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காம வேறு யாருக்கும் கிடைக்காது. சரி, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஜோ. அட்லீஸ்ட் சர்வே ரிசல்ட் போடுங்க. சர்வே ரிசல்ட் ரெடி ஆகிடுச்சு, நாளைக்கு கண்டிப்பாக போட்டுறேன். சர்வே ரிசல்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா கொடுக்குறப்ப நான் உங்களுக்கு சாதாரணமாக கொடுக்கக்கூடாதுல்ல. ஸோ ஐ ஹாவ் சம் எவிடன்ஸ், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ப்ராப்பராக கொடுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஜென்ரலான எக்ஸல் ஷீட்டில் நான் போடலை, அதனால் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணி பண்ணணும் இல்லையா, அதனால். சார் சீட் இஸ் நாட் அலாட்டட், வி கேன் எக்ஸிட் ரவுண்ட் 1. ஐ எம் நாட் கோயிங் ஃபார் த ரவுண்ட், ஸோ வாட் கேன் ஐ டூ ஃபார் ரீஃபண்ட்? ஒன்றும் இல்லைங்க தங்கராஜ் சார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், 1 or 2 days வெயிட் பண்ணுங்கள், நமக்கு டைம் இருக்குது. அதில் ஃப்ரீ எக்ஸிட்னு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்துட்டா நம்ம கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடலாம். அவசரப்பட்டு இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க, ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணுங்கள், நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு சொல்கிறேன். அடுத்தது வெரி ஹை கட் ஆஃப் சார், மெடிக்கோ வெரி ஹை கட் ஆஃப்லாம் இல்லை, 15 to 25 மார்க்ஸ் மட்டும்தான் ஏறி இருக்கு, ஒன்றும் இல்லை. சார் சர்வே ரிசல்ட் போடுங்க சார். போட்டுடலாம்ப்பா. 438 MBC TN ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து கிடைக்குமா? நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா போட்டிருக்கீங்களா? ஏன்ற அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா? ஸோ இதுவோ அதுவோ கண்டிப்பாக இது ஒன்று கிடைக்கும். 455 BC NCL கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க, வாய்ப்பு இருக்குது. ரவுண்ட் 2 எகெயின் நிஸ் போட்டால் கிடைக்குமா? ரவுண்ட் 2ல் கிடைக்கல. அந்த இந்த மாதிரி நிஸ் போடுன்னு நினைக்கிறவங்க வெறும் ஆப்ஷனில் நிஸ் மட்டும் வைங்க, அடுத்த ஆப்ஷனை போட்டு தேவையில்லாமல் எங்கேயும் மாட்டிக்காதீங்க. ஸோ நிஸ் மட்டும் போடுங்க. இல்லை சார் எனக்கு பாளையங்கோட்டை சென்னை எது கிடைக்கலாம் அப்படின்னா அதில் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 3ன்னு போட்டுருங்க. ஏதோ ஒன்று அலர்ட் ஆச்சுன்னா அதை எடுத்துக்கலாம், இல்லைனா செகண்ட் ரவுண்ட்லையும் அலர்ட் ஆகலைன்னா அப்படியே வெளியே வந்துடலாம். ஸோ ஜென்ரல் ரேங்க் மட்டும் போடுங்க. சார் அலாட்மெண்ட் ரிலீஸ்டு, ஐ எம் அலாட்டட் நிஸ், வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே, தேங்க்யூ. அண்ட் BNYS எப்போ சார் கவுன்சிலிங்? BNYS ஒரு புதிர், அது வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய tnhealth.tn.gov.in வெப்சைட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன்லேருந்து டேரெக்டாகவே ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்தது சார் லாஸ்ட் இயர் 92 ரிசர்வேஷன்ஸ் எவ்வளோ வீடியோ போடுங்க சார்?
ஓகே. மேக்ஸிமம் இன்னைக்குள்ள வீடியோவ நம்ம மேக்ஸிமம் என்னென்ன விஷயம் சொல்ல வேண்டிய விஷயத்த கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். 1 மினிட் நான் WhatsAppல எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷனையும் நான் ஒரு சின்ன ஒரு கிளிம்ப்ஸா நான் குடுத்துடுறேன். ஸோ அதையும் குடுத்துட்டா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிரும் அப்படின்றத நான் சொல்றேன். அண்ட் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. வேற எதனாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். சரியா? நான் அந்த WhatsApp விஷயத்த அடுத்த வீடியோல குடுக்குறேன். கீப் ஆன் ஃபாலோயிங். தேங்க் யூ வெரி மச்.